செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை காலை 11 மணிக்கு விஜய் நேரில் ஆஜராகவிருக்கிறார். கரூர் சம்பவத்தில் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நாளைய தினம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை டெல்லி சிபிஐ முன்பாக நாளை விஜய் ஆஜராகவிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆஜராகவிருக்கிறார்? டெல்லிக்கு எப்பொழுது புறப்படுவார்? முழு விவரங்கள். வணக்கம். கரூர் நெரிசல் சம்பவ வழக்கில் தாவேகா தலைவர் விஜய் நாளை நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 27 கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். கரூர் கலெக்டர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா, கூடுதல் எஸ்பி பிரேமானந்தன், டிஎஸ்பி செல்வராஜ், கரூர் நகர இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோரை டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தினர். அதே போல தாவேகா முன்னணி நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தினர். இரு தரப்பினரிடமும் தனித்தனியாக முதல் நாளே 9 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பெற்றனர். அப்போது கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கான காரணங்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகளிடம் தாவேகா நிர்வாகிகள் குற்றம் சுமத்தியிருந்தனர். இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தாவேகா தலைவர் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. இந்நிலையில்தான் நாளை விஜய் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை விஜய் ஆஜராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு 6ஆம் தேதியே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சென்னையிலிருந்து நாளை காலை 7 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் ஆஜராக இருக்கிறார். ஏற்கனவே டெல்லியில் அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஏறத்தாழ 3 நாட்கள் 19.5 மணி நேரம் விசாரணை நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் முதலாக விஜய் கரூர் சம்பவம் தொடர்பாக ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.